குழந்தை பிறக்க போகும்போது 10:55 குழந்தை வெளியே எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அது பிறந்த நேரத்தை வச்சு நாங்கள் ஜாதகத்தை மாற்ற போகிறோம், நல்ல ஜாதகம் அமையணும் எங்கள் ஜோசியக்கார் இல்லை. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க, நான் குறிச்சு கொடுக்க மாட்டேன், அது வந்து இயற்கை. ஓகே, அதையாச்சும் இயற்கை சிசேரியன் பண்ணுறது அது நான் குறிச்சு கொடுக்கறது இல்லை. அது உனக்கு அப்புறம் நிறைய ஒரு லேடி வந்து திருப்பி கேட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோ பார்க்குறோம், உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி அது இதெல்லாம் சொன்னாங்க, நீ சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. ஓகே சரி தான். இப்போ நான் டைம் குறிச்சு கொடுத்தோம்னா உன்ன மாதிரி தானே பிள்ளை வரக்கும், கிளியோபட்ரா மாதிரியே பிள்ளை வரக்க போகுது. நிறைய பாருங்க, சித்திரை மாசத்துல பிறந்தவங்க, ஐப்பசியில பிறந்தவங்க, ஆணியில பிறந்தவங்க, ஆவணியில பிறந்தவங்க, மாசியில பிறந்தவங்க, 4 மாசத்துல பிறந்தவங்களுடைய அப்பா வந்து மேக்சிமம் வந்து இருக்கிறது இல்லை. முகம் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஜாதகமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இது பார்க்க எங்களுக்கு பழக்கம் வந்துடும். பட் அந்த பொருத்தம் பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு இதுல தான். ஆமா, பொருத்தமே இல்லை. ஜோசியத்துல பொருத்தமே கிடையாது. என்னன்னா இப்ப இந்த பிள்ளைக்கு இந்த பையன்றது விதி, பொருத்தமே கிடையாது. பொருத்தங்கிறது என்னன்னா உங்களுக்கு பயத்தை போகுது. இல்ல சார், நிறைய பார்க்குறோம் சார், அது சும்மா ஏமாத்துக்காக செய்வாங்க சார். இந்த ராசிக்காரங்க இந்த ராசியை கல்யாணம் பண்ணா அப்படிலாம் சும்மா ஆகலாம். நீங்க எதையுமே முடிவு பண்ண முடியாது. நான் சொல்றது அதேதான். நீங்க இவங்களா ஏமாத்திக்கிறாங்க. நான் சொல்றது திருப்பி சொல்றது, ஜோசியங்கிறது வந்து எமர்ஜென்சி, தேவைப்படும் பொழுது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி ஜோசியம். கையில் அறுத்தால் மட்டும் டப்பாவை எடுக்கணுமே தவிர சும்மா இருக்கிறதுக்கு எடுத்து விரல சின்ன பிள்ளை மாதிரி ஊட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா? அபத்த ஜோசியனுக்கு 60 நாளையும் தியாச்சியம்னு ஒரு பழமொழி இருக்கு. ஒண்ணுக்கு மேல ஜோசியன் கொடுத்தோம்னா 60 நாளையும் தெரியலன்னு சொல்லுவான். அவனால வாழவே விட மாட்டான். அவனை நம்பாதீங்கன்னு சொல்றேன். ஜாதகத்தை கிளித்தறிங்கன்னு நான் சொல்றேன். அதுக்கு நிறைய ஜோசிக்காரங்க போட்டு ஜாதகம் தான் நம்மளுக்கு கடவுள், அதை போய் கிளிக்க சொல்றீங்க. நீயா கிளிக்க சொன்னேன், உன்னையா கிளிக்க சொன்னேன், அவங்கள கஸ்டமர் கிளிக்க சொன்னேன் இல்லைங்களா? கஸ்டமருக்கு அது கடவுள் இல்லை. அவங்க அந்த ஜாதத்தை வச்சுட்டு தான் கஷ்டப்படுறாங்க. நான் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும், விட்டுட்டு போயிடலாம் இல்லைங்களா? இல்ல சார், இந்த கிழமைக்கு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம்ன்றாங்கல்ல. இந்த கிழமைக்கு அந்த கோயிலுக்கு அப்படி போய் எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆனீங்கன்னு கேட்குறேன் இல்லைங்களா? நீங்க பேசுறது கடவுள் நம்பிக்கைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. அதுக்குள்ள வரவே வராது. ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் ராஜநாடி பார்த்திபன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். நேரில் அனைவருக்கும் வணக்கம். சில பேர் ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. நானே பார்த்துருக்கேன். எப்படின்னா, குழந்தை பிறக்க போகும்போது 10:55 குழந்தை வெளியே எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அது பிறந்த நேரத்தை வச்சு நாங்கள் ஜாதகத்தை மாற்ற போகிறோம், அந்த டைமில் பிறந்தாதான் நல்ல ஜாதகம் அமையணும் எங்கள் ஜோசியக்கார் சொல்ல. என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்பாங்க, இது நம்ம சி செக்ஷன் பண்றதுக்கு டைம் குறிச்சு கொடுங்கன்னு. நான் குறிச்சு கொடுக்க மாட்டேன், அது வந்து இயற்கை. ஓகே, அதையாச்சும் இயற்கை சிசேரியன் பண்றது அது நான் குறிச்சு கொடுக்கறது இல்லை. அது உனக்கு அப்புறம் நிறைய ஒரு லேடி வந்து திருப்பி கேட்டு நாங்கள் உங்களுக்கு வீடியோ பார்க்குறோம், உங்களுக்கு நாங்கள் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு கடவுள் மாதிரி அது இதெல்லாம் சொன்னாங்க, நீ சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னாங்க. ஓகே சரி தான். இப்போ நான் டைம் குறிச்சு கொடுத்தோம்னா உன்ன மாதிரி தானே பிள்ளை வரக்கும், கிளியோபட்ரா மாதிரியே பிள்ளை வரக்க போகுது இல்லைங்களா? உனக்கு முகக்கட்டெல்லாம் பிள்ளை வரக்கும். எத்தனை டயத்தை குறிச்சு கொடுத்தாலும் கிளியோபட்ரா மாதிரியே பிள்ளை வரக்க போகுது. இல்லைன்னா அப்துல் கலாம் மாதிரி பிள்ளை வரக்கூடாது, உன் புருஷங்கார மாதிரி பிள்ளை வரக்கும். இல்லை, இந்த டைம்ல பிறந்தா அந்த குழந்தை வந்து பயங்கர இல்லைங்க. நான் கேட்கறது அது விடுங்க. இந்த 2 பேருக்கும் யார் பிறப்பா? அவங்க பிறந்ததான் பிறக்க. அப்புறம் அப்துல் கலாமா வந்து பிறப்பாரு இவங்களுக்கு இல்லைங்களா? இல்லைன்னா ஏதாச்சும் சயின்டிஸ்ட் வந்து பிறக்க போறாங்க. நீங்க ஆனால் நேரம் குறிச்சு கொடுக்கணும். என்னத்தை அதான் சொல்றேன், எப்படி வெற்றியாளனா மாறுவான்? அப்போ ஓம் பிள்ளை ஒன்ன மாதிரி தானே இருக்கும், ஓம் பிள்ளை புருஷன் மாதிரி தானே இருக்கும். அப்புறம் என்னத்த நேரத்தை குறிச்சு கேட்குற? உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்னைக்கு பிறக்கணும்னு சொல்லி அது தெரியும்ல, கரெக்டாக வெளியே வந்துடும். நிறைய டெலிவரி குறிச்சு கொடுத்த கேஸுங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் 1 வாரத்துக்கு முன்னாலே டெலிவரி ஆயிரும், 2 நாளைக்கு முன்னாடி டெலிவரி ஆயிரும். இவங்க காசு தான் வேஸ்ட்டாக வச்சிருப்பாங்க செலவுக்கு. ஓகே, எனவே ஒரு குழந்தை எப்போ பிறக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பையன் பிறக்கிறாருன்னா என்னுடைய பையனா பிறந்து என்னுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கையும் சிங்க்ரோனைஸ் ஆயிருக்கும்ல. நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன். நான் என்னுடைய பாதி லைஃபுக்கு மேலே அவன் தான் வாழ போகிறான். இப்போ எனக்கு ஒரு 25-30 வயசுல ஒரு குழந்தை பிறகுன்னு வச்சுங்களேன், ஒரு 26 வயசுல குழந்தை பிறகுதுன்னா என்னுடைய 50 வயசு வரைக்கும் அவன் என் கூட இருக்கிறான்னு வச்சுங்களேன். அவனுக்கு ஒரு 25 வயசு வரைக்கும் இருக்கானா, என்னுடைய வயசும் அவனுடைய 25 வருஷ வாழ்க்கையும் 2 ஒன்னாவே தானே இருக்க போகுது. கண்டிப்பா. அப்போ 2 பேருக்கு ஒரு சிங்க்ரோனைஸ் இருக்கும்ல. அப்போ வேற ஒருத்தனுடைய சிங்க்ரோனைஸ் அவனுக்கு எப்படி வரும்? ஓகே சரிங்களா? அப்போ யோசிக்கணும், நம்ம டெக்னிக்கலாக யோசிக்கணும். அப்போ நம்மளு கூட வாழக்கூடிய, நம்ம வீட்டில் நம்ம தட்டில் புழங்கக்கூடிய, நம்ம பாத்ரூம் புழங்கக்கூடிய குழந்தை எப்படி ஐன்ஸ்டீன் மாதிரி இருக்கும்? ஆனா அந்த டைம்ல எடுக்கணும்னு அவங்க என்னமோ ஆசைப்பட்டு போறாங்களா? வராது. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கும் கொடுக்குறாங்களே சார். இல்லைங்க, கொடுப்பாங்க. நான் சொல்றது இப்ப ஒரு கிச்சன்ல நிறைய எறும்பு வருது. எதனால எறும்பு வரும்? இனிப்பு இருந்தா சக்கரை இருக்கு. அப்ப சக்கரை டப்பால போய் உப்புன்னு எழுதி ஒட்டி வச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்?
எறும்பு வராதா? வரதான் செய்யும். அப்புறம் நீங்க தப்பா டைம் பார்த்து பார்த்தாலும் உங்க விதி நடக்கத்தானே செய்யும். ஓகே, நீங்க விதியை ஏமாத்தி வச்சிருக்கீங்களா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. உங்களால எதையுமே ஏமாத்த முடியாது. விதியை மதியால் வெல்லலாம். மதியை வெல்லணும்ல ஃபர்ஸ்ட். அதாவதுங்க ஆன்மீகத்துக்குள்ள போகும்போது விதியை மதியால் வெல்லலாம். அப்ப மதியனுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு, நீங்க யார் கண்ட்ரோல்ல இருக்கீங்க இப்ப? நீங்க இப்பயே மதியோட கண்ட்ரோல் தான். அப்ப மதியை நீங்க ஃபர்ஸ்ட் வெல்லுங்க. ஓகே, அப்புறம் மதிய வேலை வாங்க கத்துக்குங்க. அப்புறம் மதியை வச்சு விதியை வேலை வாங்கலாம். உங்களுக்கு மதியவே வேலை, நீங்க மதியனை யாருன்னு தெரியாது, நீங்க அதோட கண்ட்ரோல்ல இருக்கிறீங்க. ரொம்ப குழப்பமா வச்சிருக்காங்க ஜோசிக்காரங்க. இந்த ஆன்மீகவாதிகள் சொல்லி இந்த வார இதழ் ஆன்மீகவாதிகள்லாம் போட்டு குழப்பி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே முடியாதுங்க. லைஃப் மாற்றவே முடியாது. அப்படி மாத்திரம் உலகம் என்னைக்கும் எத்தனை கோடி வருஷமா அந்த உலகம் இருக்கு. ஓகே, இல்ல இதனால இப்ப ஜாதகத்தினால ஒரு பக்கம் நீங்க நல்ல விஷயங்கள்லாம் சொன்னீங்க. சில கருஷம் இருக்கு. என்னன்னா, ஒரு குழந்தை அமாவாசை அன்னைக்கு பிறந்துட்டா அவன் திருடனா தான் இருப்பான் அப்படிங்கிறது. ஆடி மாசத்துல குழந்தை பிறந்தா ஆட்டி வச்சிரும். இல்ல ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அது உண்மையா? அதெல்லாம் உண்மை இல்லைங்க. அதாவது அமாவாசையில குழந்தை பிறந்துச்சுன்னா சூரியன் சந்திரன் நினைவு இருந்துச்சுன்னா அம்மாவுடைய கண்ட்ரோலுக்கு குழந்தை வந்துடும். அப்பாவுடைய அன்பு கிடைக்காது. அமாவாசை மட்டும் இல்ல, பௌர்ணமியில பிறந்தவனுக்கு அதே தான். பௌர்ணமியில அமாவாசையில பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்க, பௌர்ணமியில பிறந்தவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்படி நீங்க வீடியோ போட்டு சர்வே போட சொல்லுங்க கீழே கமெண்ட்ல. அமாவாசையில பிறந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண பொண்டாட்டி பௌர்ணமியா வந்திருக்கும். பௌர்ணமிக்காரன் புருஷன் அமாவாசையா இருப்பான். எப்படி அமாவாசை பௌர்ணமி சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் அமாவாசையில பிறந்திருப்பாங்க, புள்ள பௌர்ணமியில பிறக்கும். இது வந்து சூரிய சந்திரன் இணைவு. சூரிய சந்திரன் இணைவு வரும்போது பெண்ணினுடைய கண்ட்ரோலுக்கு குடும்பம் போகும். அப்ப பெண்ணுடைய கண்ட்ரோலுக்கு குடும்பம் போகும்போது, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு 7 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. அதுல ஒரு நடுவுல மூணாவது ஆள் வந்து செத்து போயிடுறான். அவங்களுடைய பிள்ளைக்கு வந்து பௌர்ணமியில இல்லையா அமாவாசையில பிறந்தானே, அவங்க அம்மா வந்து குடும்பத்தை தனியா ஓட்டுமா? அப்ப ஒரு வீட்டுல ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சுன்னா எவன் மேல போடுவாங்க? அப்ப இல்லாத உள்ள விட போடுவாங்க. அதனால வந்து எவனோ திருடுனதுக்கு இந்த பௌர்ணமிக்காரன் அமாவாசைக்காரன் திருட்டு பத்தம் வாங்குறாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர, திருடுனவன் வேற ஒருத்தன். அப்ப அமாவாசை பக்கத்துல ஏதோ திருட்டு போய் சுத்திட்டு இருக்கான்னு புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர, அமாவாசைக்காரன் திருட்டு போய். அப்ப ஆடி மாசம் குழந்தை பிறந்துச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம் தான், சித்திரையில பிறந்தா, ஆடி மாசத்துல பிறந்தா, ஆவணியில பிறந்தா, மாசியில பிறந்தா, இந்த 4 மாசத்துல பிறந்தாலும் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கும். அப்பாவை கொஞ்சம் பிரச்சனை பண்ணும். அப்பாவோட வாழ்றதுல சிக்கல் இருக்கும். இது வந்து மாசி. அதனால சித்திரையில வேணாம்னு சொல்லுவாங்க. சித்திரை அப்பன் திருவிழான்னு சொல்றது அதுக்கு தான். அப்பாவுடைய தன்மைகள் கெட்டு போகும். நிறைய இடத்துல அப்பாவை பிரிஞ்சிருவாங்க அப்படின்றாங்க. நிறைய பாருங்க, சித்திரை மாசத்துல பிறந்தவங்க, ஐப்பசியில பிறந்தவங்க, ஆணியில பிறந்தவங்க, ஆவணியில பிறந்தவங்க, மாசியில பிறந்தவங்க, 4 மாசத்துல பிறந்தவங்களுடைய அப்பா வந்து மேக்சிமம் வந்து இருக்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு தமிழ் மாசத்துல முதல் 2 தேதி கடைசி 2 தேதியில பிறந்தவங்களுடைய அப்பாவும் சரியா இருக்க மாட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு இது மாதிரி ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி ரூல்ஸ் எல்லாமே. இப்போ எல்லா மந்த்துக்குமே இருக்குமா? எல்லாம் இல்லைங்க. இந்த 4 மாசத்துல வந்து சூரியன் பவர் ஆகக்கூடிய மாசம். மேசத்துல வந்து சூரியன் உச்சம், துலாத்துல வந்து ஐப்பசி மாசம் நீசம், இங்க சிம்மத்துல வந்து சூரியன் ஆச்சு, அதுக்கு 7ல வந்து கும்பத்துல வந்து மாசி மாசம். அது 4 ராசிகள்ல சூரியன் இருக்கப்ப பிறந்தா பிரச்சனை. அப்போ அது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரகம் யோகம் ஆயிடுச்சுன்னா, ஒரு கிரகம் பவர் ஆயிடுச்சுன்னா நல்லது செய்யுங்கிறாங்க. ஒரு கிரகம் பவர் ஆயிடுச்சு நல்லவே செய்யாது. அது அதாவது யோகமானாலும் சரி அவயோகமானாலும் சரி, கெட்டாலும் நல்லதானாலும் அந்த கிரகத்தினுடைய நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையும் கலந்து செய்யணும். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது 12 கட்டங்கள்ல என்ன கிரகம் எங்க பிளேஸ் ஆயிருக்கு, அந்த உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்துல அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூவை அது கிடைக்கும் பொழுது அது தன்னுடைய வேலையை செஞ்சு கெடுத்து விட்டோம். அப்போ ஒரு ஜாதத்துல 12 கட்டங்கள்ல 9 கிரகங்கள் மாறி மாறி உட்காந்து புது தன்மைகளையும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மல்டிப்ளா, நான் வந்து 700 பேருக்கும் முகத்துல என்ன மாற்றம் தெரிய போகுது உங்களுக்கு? முகத்துல அதே 2 ஓட்ட மூக்கு, கண்ணு அதே தான். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி இருக்கு இல்லையா முகம்? கண்டிப்பா. நீங்க உட்காந்து கணக்கு போட்டீங்கன்னா பெரிய மாற்றங்களே இருக்காது உங்க முகத்துக்கும் என் முகத்துக்கும். ஆனா உங்க முகம் வேற மாதிரி இருக்கு, என் முகம் இது மாதிரி தான் இருக்கு. ஜாதகமும் பெரிய மாற்றங்களா இருக்கு. 2 கண்ணு 2 மூக்கு ஓட்ட, ஒரு வாய் ஓட்ட, மீச காதுன்னு போட்டா கூட முகம் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த ஜாதகமும் மாறிக்கிட்டே இருக்கும். இது பார்க்க எங்களுக்கு பழக்கம் வந்துடும். பட் அந்த பொருத்தம் பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு இதுலதான். ஆமா பொருத்தமே இல்ல, ஜோசியத்துல பொருத்தமே கிடையாது. இப்ப என்னன்னா, இப்ப இந்த பிள்ளைக்கு இந்த பையன்றது விதி, பொருத்தமே கிடையாது. பொருத்தங்கிறது என்னன்னா உங்களுக்கு பயத்தை போக்குவது. இல்ல சார், நிறைய பாக்குறோம் சார், அது சும்மா ஏமாத்துக்காக செய்வாங்க சார். இல்ல இந்த ராசிக்காரங்க இந்த ராசியை கல்யாணம் பண்ணா அப்படிலாம் சும்மா ஆகலாம். நீங்க எதையுமே முடிவு பண்ண முடியாது. நான் சொல்றது அதேதான். நீங்க இவங்களா ஏமாத்திக்கிறாங்க. நான் சொல்றது, இங்க இருந்து டீனருக்கு பஸ் பின்னால ஓடனா 15 ரூபா லாபம் ஒருத்தன் சொன்னா நீங்க ஓடிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? காருக்கு பின்னால ஓட 500 ரூபா லாபம் சொன்னா நீங்க அது காருக்கு பின்னால ஓட வேண்டியதானே தவிர, எப்படி பார்த்தாலும் நீங்க ஓடத்தான் போறீங்க டீனர் வரைக்கும்ன்றதான் மேட்டர். அப்ப என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் இவனை தான் கல்யாணம் பண்ணணும், இந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணணும் விதி. நீங்க என்ன மாத்தி பண்ணாலும் முடியாது. அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியாது அவனால. அதான் கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப ஏன் ஜாதகம் ஏன் பாக்குறாங்க அப்படின்னா, இது சொசைட்டியோட பிரச்சனை. இப்ப பொதுவாக வந்து ஆண் பெண் 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல சொசைட்டி பல நாளா பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. இவங்களை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு. அப்ப ஞானிகள் என்ன சொல்றாங்க? கல்யாணமே பண்ணிக்காத, அதான் சேஃப்டின்னு சொல்றாங்க. அப்ப கல்யாணம் பண்ணாம நம்மளால அடக்கி வச்சுட்டு வாழவும் முடியல. அப்ப எதையாச்சும் ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனையை மாட்டிக்கிறோம். அப்ப பிரச்சனை இல்லாத கல்யாணம் அப்படின்னு சொல்லி எங்கேயாச்சும் நடக்குமானா அப்படி எதுவும் இல்லை. அப்போ பிரச்சனை இல்லாத கல்யாணம் நடத்துறதுக்கு ஏதாச்சும் வழி பார்க்குறப்ப ஜோசிக்காரங்க உள்ள போந்துட்டு நான் செஞ்சு தரேன்னு சொல்லி எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களால முடியாது. இப்போ நாங்கள் என்ன செய்ய முடியும்னா, நீங்கள் என்கிட்ட ஜாதகம் கொடுக்குறீங்க,
ஒரு பொண்ணு ஜாதகம் கொடுக்குறீங்க, இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறீங்க, ஜாதகத்தை பார்க்குறேன், இது வந்து கல்யாணத்துக்கு அவ்வளோ சரியான ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி வேணான்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பிள்ளையை எடுத்துக்குங்கன்னு நான் சொல்ல முடியாது, இல்லைனா இந்த பிள்ளை தான் உங்களுக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த பிள்ளையை செய்யலாமா வேணாமா அவ்வளோதான் சொல்லுவோமே தவிர இந்த நட்சத்திர பொருத்தங்கள் 11 பொருத்தங்கள்லாம் இடையில மகாகவி காளிதாசனுடைய புத்தகங்களை கொண்டு வந்தது, இடையில வந்தது தான். இது ஆதி காலத்துலேருந்து இல்லை. ஓகே, ஆதி காலத்தில் கிருக சாஸ்திரம்னு சொல்லி, இது ஜோதிட சாஸ்திரம், இது கிருக சாஸ்திரம்ங்கிறது வாழ்க்கை வாழ்வதற்கான சாஸ்திரம் இருக்குது. அதில் வந்து மனப்பொருத்தம்னு கொண்டு வராங்க. அப்போ ஒரு பெண்ணுடைய குலம் கோத்திரம் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா இங்கேருந்து நம்ம வந்து ஒரு பொண்ணு எடுக்கிறோம்னா நம்ம குளத்துலேயும் நம்ம கோத்திரத்துலேயும் அந்த பெண்ணு இருக்குன்னா ஓரளவுக்கு சிமிலரான பழக்கங்கள் இருக்கும், சரிங்களா? இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் அது வந்து ஒரு குடும்பத்தில் வளர்ந்தாலும், அமெரிக்காலே போய் செட்டில் ஆயிருந்தாலும், இந்த ஜாதியிலேயே இந்த குளத்துலேயே போன குழந்தை அதனுடைய சிமிலரான ஒரு பழக்கங்கள் கரெக்டாக இருக்கும். நம்ம கூட்டு வந்தால் நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கும். அது குலம் கோத்திரம் பார்க்க சொல்கிறாங்க, அப்பா அம்மாவனுடைய ஸ்டேட்டஸ் பார்க்க சொல்கிறாங்க, பொருளாதாரம் பார்க்க சொல்கிறாங்க, மனப்பொருத்தம் பார்க்க சொல்கிறாங்க. இது மாதிரி 11 பொருத்தங்கள். இது வந்து என்னன்னா ஜோசி ரீதியாக இல்லை, டெக்னிக்கலாக நம்ம அது பார்க்க சொல்கிறாங்க. தவிர இந்த ஜோசிய பொருத்தங்கள் இடையில வந்து சேர்ந்துக்கிட்டது. அப்போ ஜோசியத்து மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருக்கும்போது அதை செய்கிறாங்க. சோசியம் பொருத்தம் பார்த்தோன்னா அப்படின்னா சோசியம் பொருத்தம் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 வருஷமாக பார்க்குறாங்க. ஃபேமிலி கோர்ட்லாம் மூடி இருக்கணுமா இல்லையா? கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க, ஓகேங்களா? அப்போ என்ன எடுத்தோம்னா அது செட் ஆகும். எல்லாமே பார்த்து பண்ண கல்யாணமே. ஆமாங்க, எல்லாம் பார்த்து பண்ணது தான், சரிங்களா? அப்போ அதெல்லாம் செட் ஆகாதுங்க. நான் சொல்கிறது திருப்பி சொல்கிறது, ஜோசியங்கிறது வந்து எமர்ஜென்சி, தேவைப்படும் பொழுது உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி ஜோசியம். கையில் அறுத்தால் மட்டும் டப்பாவை எடுக்கணுமே தவிர சும்மா இருக்கிறதுக்கு எடுத்து விரல சின்ன பிள்ளை மாதிரி உருட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது, இல்லைங்களா? எல்லாத்துக்குமே ஜோசியம் பார்க்கக்கூடாது. அபத்த ஜோசியனுக்கு 60 நாளையும் தியாச்சியம்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஒண்ணுக்கு மாகாத ஜோசியன் கொடுத்தோம்னா 60 நாளையும் சரியில்லைன்னு சொல்லுவான். அவனால் வாழவே விட மாட்டான். அவனை நம்பாதீங்கன்னு சொல்கிறேன். நான் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், ஜாதகத்தை கிழித்தறிங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நிறைய ஜோசிக்காரங்க போட்டு ஜாதகம் தான் நம்மளுக்கு கடவுள், அதை போய் கிளிக்க சொல்றீங்க. நீயா கிளிக்க சொன்னேன், உன்னையா கிளிக்க சொன்னேன், அவங்கள கஸ்டமர் கிளிக்க சொன்னேன், இல்லைங்களா? கஸ்டமருக்கு அது கடவுள் இல்லை. அவங்க அந்த ஜாதத்தை வச்சுட்டு தான் கஷ்டப்படுறாங்க அவங்க. அப்போ ஒருத்தன் படாத கடன் பட்டு தீராத வேதனைகள் இருக்கிறான். இப்போ ஒரு ஜோசியரை பார்க்க வரும்போது அந்த கடன் எப்போ தீரும்னு சொல்லலாம். என்கிட்ட வந்தாங்கன்னா கடனே தீராது, நீ அப்படியே அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்லிடுவேன். இருக்கிறத சொல்லிடணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வான். இல்லாட்டினா இன்னைக்கு காலில் ஒரு ஜாதகம் வந்துச்சு, சார் கடன் கழுத்துக்கு மேலே கடன் இருக்கு, நீ ஒரு சொத்தை விற்று தான் கடனை அடப்ப, சொத்தை வித்துரு, யோசிக்காத சார், அதான் மெயினான சொத்து, அதை வித்துருவே அப்படின்னாலும் நீ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு விற்று முடிச்சுட்டு நீ ரிலாக்ஸ் ஆயிடு, நல்லாயிரும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம இதுதானே சொல்ல முடியும். ஓகே, அப்போ ஒருத்தர் என்கிட்ட கேட்குறாரு, 60 கோடி ரூபா கடன் சார், எந்த கோயிலுக்கு போகலான்னு கேட்குறாரு. அந்த கோயிலுக்கு எனக்கு ஒரு டிக்கெட் போடு, நானும் வந்துடுறேன், எனக்கு 120 கோடி ரூபா செட்டில் பண்ணிக்கலாம், உனக்கு 60 எனக்கு 60, நான் எதுக்கு ஜோசியம் பார்க்கணும், விட்டுட்டு போயிடலாம் இல்லைங்களா? இல்லை சார், இந்த கிழமைக்கு இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பரிகாரம்ன்றாங்கல்ல, இந்த கிழமைக்கு அந்த கோயிலுக்கு அப்படி போய் எத்தனை பேர் கோடீஸ்வரன் ஆனீங்கன்னு கேட்குறேன், இல்லைங்களா? எவ்வளோ வறுமைகளை கடந்து வந்திருக்கோம். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு, முகலாய படையெடுப்புன்னு சொல்லி எத்தனை பேருக்கு நம்ம அடிமையா இருந்திருக்கோம். நீங்க பேசுறது கடவுள் நம்பிக்கைக்கு, கடவுள் நம்பிக்கைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, அதுக்குள்ள வரவே வராது. ரொம்ப நன்றி, வணக்கம்.